பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்ததாக ஹரியானா யூடியூபர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து உத்தரப்பிரதேச தொழிலதிபர் சாஜாத் சிக்கியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரது பின்னணி என்ன? ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானின் செயல்பட்ட பயங்கரவாதிகள் முகாம்கள் அழிக்கப்பட்டதோடு அந்நாட்டு விமான தளங்களையும் நொறுக்கியது இந்தியா. அதனால் பதறிப்போன பாகிஸ்தான் போர் நிறுத்தம் செய்ய அழுத்தம் கொடுத்தது. அதன் விளைவாக 4 நாட்கள் நீடித்த தாக்குதலை இந்தியா நிறுத்தியது. அதைத் தொடர்ந்து இந்தியாவில் பாகிஸ்தான் கைக்கூலியாக செயல்படும் உளவாளிகளை கண்டுபிடித்து களையெடுக்கும் நடவடிக்கை தீவிரம் அடைந்துள்ளது. அந்த வகையில் ஹரியானா டிராவல் யூடியூபர் மல்கோத்ரா மற்றும் கல்லூரி மாணவர் உள்ளிட்ட 6 பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாக தற்போது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சாஜாத் என்ற தொழிலதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததும் பாகிஸ்தானுக்கு பலமுறை சென்று திரும்பியதும் உறுதியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூரைச் சேர்ந்த தொழிலதிபர் சாஜாத் இந்திய பாதுகாப்பு ரகசியங்கள் குறித்து பாகிஸ்தானுக்கு தெரிவித்ததோடு எல்லை தாண்டிய கடத்தல், பணம் மற்றும் சிம் கார்டு சப்ளை செய்ததும் தெரிய வந்துள்ளது. மொராதாபாத்தில் வைத்து அவரை உத்தரப்பிரதேச காவல்துறையின் சிறப்பு பணிப்படை சுற்றி வளைத்து கைது செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேசிய பாதுகாப்பு தொடர்பான முக்கியமான தகவல்களையும் சாஜாத் தம்மை கையாளுபவர்களுக்கு அனுப்பி வைத்ததாக STF சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷாஜாத் பல ஆண்டுகளாக பாகிஸ்தானுக்கு பலமுறை பயணம் செய்து அழகு சாதன பொருட்கள், உடைகள், மசாலா பொருட்கள் மற்றும் எல்லை வழியாக பிற பொருட்களை கடத்தி வந்ததாக கூறப்படுவதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. ISIக்காக தனது ரகசிய நடவடிக்கைகளை நடத்துவதற்கு அவரது சட்டவிரோத வர்த்தகத்தை பயன்படுத்திக் கொண்டதாகவும் STF தெரிவித்துள்ளது. ராம்பூர் மாவட்டம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் பிற பகுதிகளைச் சேர்ந்த மக்களை ISIக்காக வேலை செய்ய பாகிஸ்தானுக்கு அனுப்பியதாகவும் STF கூறியது. இந்த நபர்களின் விசாக்கள் ISI முகவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டன என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகளுக்கு முக்கியமான தகவல்களை அனுப்பிய குற்றச்சாட்டில் ஹரியானாவைச் சேர்ந்த யூடியூபர் ஒருவர் கைது செய்யப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு ஷாஜாத்தின் கைது நடந்துள்ளது. டிராவல் வித் JO என்ற யூடியூப் சேனலை நடத்தி வரும் ஜோதி மல்கோத்ரா 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட சந்தாதாரர்களை கொண்டவர். டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானி கராலயத்தில் பணிபுரியும் பாகிஸ்தான் ஊழியருடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. மே 13 அன்று இந்தியா அந்த பாகிஸ்தான் அதிகாரியை உளவு பார்த்ததாக கூறி வெளியேற்றியது. பெகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே 4 நாட்கள் ராணுவ மோதல் நடந்தபோது யூடியூபர் ஜோதி மல்கோத்ரா டெல்லியில் ஒரு பாகிஸ்தான் அதிகாரியுடன் தொடர்பில் இருந்ததும் உறுதியாகியுள்ளது. பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகள் ஹரியானா யூடியூபர் ஜோதி மல்கோத்ராவை முக்கிய கருவியாக உருவாக்கி செயல்பட வைத்ததாக ஹரியானா காவல்துறை மூத்த அதிகாரி ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். ஏப்ரல் 22 அன்று பெகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே 4 நாட்கள் ராணுவ மோதலின் போது புதுதில்லியில் உள்ள பாகிஸ்தான் அதிகாரியுடன் அவர் தொடர்பில் இருந்துள்ளார் என்றும் அதிகாரி கூறினார். ஹிசார் காவல் கண்காணிப்பாளர் சஷாங்க் குமார் சவான் கூறுகையில், மல்கோத்ராவிடம் ராணுவம் அல்லது பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான எந்த தகவலையும் நேரடியாக அணுக முடியவில்லை. ஆனால் அவர் நேரடியாக பாகிஸ்தான் உளவு பிரிவு அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்ததும் உறுதியாகியுள்ளது என்றார். நிச்சயமாக அவர்கள் அவரை ஒரு சொத்தாக மல்கோத்ராவை வளர்த்தனர். அவர் மற்ற யூடியூப் செல்வாக்கு செலுத்துபவர்களுடன் தொடர்பில் இருந்தார் என்றும் SP கூறினார். இதுவும் ஒரு வகையான போர். இதில் அவர்கள் செல்வாக்கு செலுத்துபவர்களை ஆட்சேர்ப்பு செய்வதன் மூலம் தங்கள் கதையை திணிக்க முயற்சிக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். மல்கோத்ராவின் நிதி பரிவர்த்தனைகள், பயண விவரங்கள், அவர் எங்கு சென்றார், யாரை சந்தித்தார் என்பதை நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம். மேலும் மத்திய நிறுவனங்களுடனும் போலீசார் தொடர்பில் இருப்பதாகவும் கூறினார். மல்கோத்ரா பலமுறை பாகிஸ்தானுக்கும் ஒருமுறை சீனாவிற்கும் சென்றுள்ளதாகவும் தெரிவித்தார். அவரது மடிக்கணினி மற்றும் பிற மின்னணு சாதனங்களை நாங்கள் தடயவியல் பகுப்பாய்வு செய்வோம். அப்போது அவர் என்ன தகவல்களை பகிர்ந்து கொண்டார் என்பது தெளிவாகும் என்று அவர் கூறினார். பெகல்காம் தாக்குதலுக்கு முன்பு மல்கோத்ரா காஷ்மீருக்கு சென்றதாகவும் அதற்கு முன்பு பாகிஸ்தானுக்கு சென்றதாகவும் SP கூறினார். மேலும் இந்த வருகைகளுக்கு இடையிலான தொடர்பை உறுதி செய்யவும் போலீசார் முயற்சித்து வருகின்றனர்.
பூரியைச் சேர்ந்த யூடியூபர் ஒருவருக்கும் ஜோதி மல்கோத்ராவுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து ஒடிசா காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. மல்கோத்ரா செப்டம்பர் 2024 பூரிக்கு வந்ததாகவும் கடலூர் நகரத்தைச் சேர்ந்த ஒரு பெண் யூடியூபரை அவர் தொடர்பு கொண்டதாகவும் அம்மாநில காவல்துறை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.